ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லின்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸ்தா செய்ய போகிறோம். ஏற்கனவே ஒயிட் சாஸ் பாஸ்தா போட்டிருக்கோம். இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறது பாஸ்தா வீட்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சாசேஜ் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். எல்லாருக்கும் தெரியும், சாசேஜ் வந்து ஏற்கனவே ப்ரீ குக் பண்ணதான், அதனால் லைட்டாக குக் பண்ணால் போதும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாஸ்தா வெந்துட்டுருக்கு. இது நல்லா வெந்த பிறகு இது ஸ்ட்ரெயின் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கேப்சிகம் வந்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸு, கெச்சப் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பு. பாஸ்தாவில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் இதுக்கு மட்டும் சாசேஜ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக. பாஸ்தா நல்லா வேக வச்சாச்சு, இதை வடித்து எடுத்து வச்சுருக்கு. இப்போ வந்து இதோடு சேர்த்துக்கலாம். பாதி பாதியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லா பக்கமும் அந்த சாஸு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே படுற மாதிரி பண்ணணும். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் சேர்க்கணும். இதில் காரமே அந்த பெப்பர் மட்டும்தான். இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி. ஸோ மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். கடைசியாக சீஸ் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம், நேர் விருப்பம். பாஸ்தா ரெடி டு சர்வ். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சீஸி பாஸ்தா ஈஸி, வீட்டில் இருக்க அவைலபிள் பொருள் வச்சு செஞ்சிடலாம்.